Hi guys, welcome back to my channel Winnie's Voice Fresh Flavors every other day. இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா ப்ரான் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அண்ட் இந்த கிரேவி செய்யறதுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 வரமிளகாயை சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பெப்பர், சீரகம், சோம்பு, அது கூட மல்லி, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அந்த வரமிளகா அது கூட கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டையும், ஏலக்காய், சோம்பு இது மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வந்து நல்லா சாட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு இதை வந்து நான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன், மிக்சியில் கிரைண்ட் பண்ணலை. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 to 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அப்புறம் தக்காளி வேகிறதுக்காக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்குமே நல்லா ஒரு ஸ்டிர் ஃப்ரை கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க. அதாவது இந்த ரா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நீங்கள் வந்து இதை வந்து நல்லாவே கலந்து விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான் இறாலை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், உங்களுக்கு ஃபிஷ் அளவுக்கெல்லாம் இழுக்காது. உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்துடும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா, அதாவது இந்த மாதிரி கொதிச்சு வர டைம்லேயே வந்து நீங்கள் வந்து அதை ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ப்ரான் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.